அபி வந்து நினச்சி பார்த்துட்டு அழுதுட்டுருக்காங்க. உடனே வந்து அபி ஞாபகம் வருது. பாவம் அவர் சாப்பிடணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறாங்க, சரி அவருக்கு ஜூஸ் அதை எடுத்துகிட்டு போகும்னு சொல்லிட்டு ஜூஸ்லாம் வந்து போட்டுட்டு நேராக வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. நேராக அபி மட்டும் வெளியே எழுந்து வந்துடுறாங்க. நடந்தே வராங்க. அபி இங்கே வந்து ராகவ் பார்க்குறதுக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு. ஏமா இந்த டைமில் வருவேன் அப்படின்னு. ப்ளீஸுங்க தயவுசெய்து அவர் பார்க்கணும், கொஞ்சம் ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. சரி போனால் போதுன்னு விட்டுறாங்க அங்கே இருக்க வந்து போலீஸு. அதுக்கப்புறம் ராகவ் பார்க்க போகிறாங்க. என்ன இந்த டைமில் வந்திருக்க அபி அப்படின்னு சொல்லி கேட்டோட, இல்லைங்க நான் நடந்தே வந்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, என்னால் தானே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நான் மன்னிச்சிடுங்க, எப்படியோ ஜெயிலுன்னு சொல்லிட்டு ஜெயிலே தள்ளிட்டேன் அப்படின்றாரு. அப்போலாம் பேசாதீங்க, தயவுசெய்து வந்து இந்த ஜூஸையாவது குடிங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு குடிக்கிறாரு. சரி எதுக்காக நீங்கள் இந்த டைமில் வந்து அதுவும் நடந்து வந்தியா அப்படின்னா, ஆமாங்க நடந்தான் வந்தேன், திடீர்னு ஞாபகம் வந்துச்சு அதான் அப்படி வந்தேன். சரி எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அபி அப்படின்னு கேட்குறாங்க. சரி வீட்டில் உள்ளவங்களாம் என்னாச்சு சாப்பிட்டாங்களா? யாருமே சாப்பிடலங்க, எல்லாரையும் சாப்பிடவே நல்லா பார்த்துக்கோ அப்படின்றாங்க. இல்லைங்க நான் இங்கே இருக்கேன், உங்கள் கூடவே இருக்கட்டுமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ இப்போ வீட்டை பார்த்துக்கோ, சொன்னால் கேளு, இந்த டைமில் நீ தான் பார்த்துக்கணும் வீட்டை அப்படின்றாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அபி வந்து மனசை கஷ்டப்பட்டு அங்கேருந்து நடந்தே வராங்க. இங்கே அனு வந்து பதறி போகிறாங்க. எங்கடி போயிருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அவரை பார்த்துட்டு வந்தேன்க்கா, என்னால் தாங்கிக்க முடியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. வந்து அனு என்ன பண்ணுறதுன்னு தெரில அனு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மடியில் வந்து படுத்துட்டு அழறாங்க. கவலைப்படாதீ எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு அனு ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு ராகவ் வந்து, அபி பாவம் எப்படி கஷ்டப்பட்டு நைட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. சரி அபி வந்து நல்லவ தானா, அவள் நம்ம மேலே பாசமாக தான் இருக்கா, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோமா, ஒன்றுமே புரியலையே, அபி இந்த தப்பை வந்து வேணும்னு செய்யலை, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ வந்து உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா யார் அப்படின்னோடனே வேக் வந்து நிற்கிறாரு. வேக்கை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் எதுக்கு வந்தேன்னா எல்லாம் நம்ம நண்பனை பார்க்க தான் வந்தேன், ஜெயிலெல்லாம் எப்படிப்பா இருக்குது, வசதியெல்லாம் சூப்பராக இருக்கா, நீ வந்து இங்கே லாக்கப்பில் இருக்க, கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு போயிடுவல, அதான் இப்போவே கேட்டுக்கிட்டேன் அப்படின்னோடனே, இங்கே உனக்கு கம்ஃபர்டபுள் தானே, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. இன்னும் அவ்வளோ திம்புறா, இப்போ தான் எனக்கு புரியுது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா அப்படி சொல்லிட்டு. ஓ புரிஞ்சிச்சா உனக்கு, உண்மை தெரிஞ்சிச்சா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், ஆனால் ஐடியா கொடுத்தது ஒன்று சேர்ந்த ஒரு லேடிஸ் தான் அப்படி சொன்னோன்னே அதிர்ச்சி. நீங்கள் என்ன சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் உனக்கு ஆகாத யாரோ ஒரு லேடி இருக்காங்க உன்னை சுற்றி, அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாங்க, இல்லைன்னா எனக்கு தெரியுமா உன்னோட யூனிட்டில் வந்து காலியாக இருக்கிறது விஷயம், அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நம்ம சார்ந்த லேடிஸ் அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன விருப்போ தெரில, உன் மேலே சூப்பராக பழி வாங்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து அழகாக வந்து அவங்க எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுறாங்க, ஏன்னா உன்னை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினச்சேன், அவங்க எனக்கு ஐடியா கொடுத்தாங்க, பழி வாங்கிட்டேன், அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், சரி எப்படியோ இதுக்கப்புறம் பிஸ்னஸில் நீ வரவே முடியாது, தலை கூட காட்ட முடியாது, இதுக்கப்புறம் இந்த விவேக் தான் நம்பர் 1 அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு வந்து ராகவ் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அப்போது இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது நம்ம வந்து சார்ந்த லேடிஸா, அது யாராக இருக்கும், கண்டிப்பாக அபியாக தான் இருக்கும், அபி தான் வந்து நம்மளை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவன்கிட்ட போயிருக்காளா, இவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காளா, ஆனால் இவனை பற்றி அபிக்கு எப்படி தெரியும், ஒன்றுமே புரியலையே, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படி சொல்லிட்டு ராகவ் யோசிக்கிறாரு. கண்டிப்பாக அபி தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும், வேறு வழியே கிடையாது, லேடிஸ் தான் சொல்கிறானே அவன் கண்ணில் உண்மை தான் தெரிஞ்சது, சொல்கிறத பார்த்தா எந்த லேடியாக இருக்கும், கண்டிப்பாக அபியாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு ராகவ் வந்து டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து மறுபடியும் அபி வந்து பார்க்க வராங்க. ஆனால் ராகவ் வந்து நான் பார்க்க முடியாது சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்கிறாரு. இதனால் அபி என்ன பண்ணு தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து அபி வந்துக்கிட்டே இருக்காங்க. வரும்போது கரெக்டாக அங்கே அவங்களோட ஜுவல்ஸ் வந்து கீழே விழுந்துடுது. அதை வந்து ஜுவல்ஸ் கீழே விழுந்ததுமா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. பார்த்தா அது வந்து மித்ரன் வந்து அபி வந்து ஃபாலோ பண்ணி ஓடி போகிறாங்க. வந்து மித்ரனை பிடிக்கவே முடியல. பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே ஓடி வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் மித்ரன் ஒரு ஆள் தான், அந்த ஆள் தான் இவ்வளவும் பண்ணியிருக்கான், தயவு செய்து அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணுங்க, அந்த ஆள் இப்போ தான் ஓடி போனான், அந்த ஆள் போன அந்த வண்டியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்பாத போலீஸ், அதெல்லாம் நம்ப முடியாதுமா, எல்லாத்துக்கும் வந்து ஆதாரம்லாம் எதுவுமே கிடையாது, நீ சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது, எங்கள் குற்றவாளி வந்து கண்டிப்பாக இந்த ராகவ் தான், இவங்க கம்பெனி தான் குற்றவாளி, அதனால் நாங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. நாள் பின்னாடிலாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அப்படி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நீங்கள் வேணும்னே இவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் போய் உட்காந்து போராட்டம் நடத்துகிறாங்க. நியாயம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாவது என்ன வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிங்க, அவரை விடுதலை பண்ணுங்கன்றாங்க. இதில் முடியுது.